வணக்கம். நாம் இன்னைக்கு 7 நாள் ஆங்கிலம் பேசும் சவாலோட முதல் சுற்றுல இருக்கோம் இல்லையா? அதில் இன்னைக்கு டே 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடல் வேர்ப்ஸ். அதில் கிளாஸ் 2ல் will அப்படிங்கிற மாடல் வேர்பை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம ஆங்கிலம் பேசும் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சரளமாக ஆங்கிலம் பேசுகிறதுக்கு அடிப்படையாக 2 விஷயம் வேணும். அது என்னங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு போகலாம். சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று, வேர்ட்ஸ், வார்த்தைகள். இதை உருவாக்குறது எப்படி அப்படின்னா ஒரு எழுத்தாக நம்ம கூட்டி ஒரு வார்த்தையை உருவாக்கிடுறோம். நம்ம எந்த விதமான வார்த்தையாக இருந்தாலும் இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே அடக்கணும். இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது 2வது விஷயம், இன்னொன்று பேட்டர்ன். இதில் யாரும் நம்ம கவனம் செலுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணுன்ற ஆசை இருக்குது, கரெக்டான அந்த வழி தெரியல இல்லையா? ஏன் இந்த பேட்டர்னோடு தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டர்னோடு தான் படிக்கணும். ஏன்னா இது நம்ம மொழி இல்லை. நம்ம மொழியை நம்ம கற்றுக்கும் போது பேட்டர்னோடையே தான் கற்றுக்கிட்டோம். அது இன்பில்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க பேசுகிறதுனால. அந்த மாதிரி சூழ்நிலையில் அல்லாத இருக்கிற நம்மளுக்கு இந்த பேட்டர்னோடு படிக்கும்போது தான் அந்த மொழியை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இந்த will அப்படிங்கிற மாடல் வேர்பை நிறைய விதமாக ஆங்கிலத்தில் உபயோகிக்கிறோம். அதையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ஒரு வினைச்சொல் இருக்கு இல்லையா? அது நிகழ்காலத்தில் உதாரணத்துக்கு கம் அப்படிங்கிற இந்த வினைச்சொல் நிகழ்காலத்தில் கம், கம்ஸ் அப்படின்னும், இறந்த காலத்தில் கேம் அப்படின்னும் வருது. எதிர்காலத்துக்கு இது போல் தனியாக ஒரு வினைச்சொல் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ எப்படி ஆங்கிலத்தில் எதிர்காலத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் இருக்கு இல்லையா? ஷால், will, இது 2த்தை வச்சு தான். ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னாடி இந்த ஷாலையோ வில்லையோ போட்டோம் அப்படின்னா இந்த வினைச்சொல் பேஸ் ஃபார்முக்கு மாற்றிடணும். இதுதான் அதோட ரூல். இதில் எந்த மாற்றமும் வராது. எஸ் சேர்க்குறதோ இல்லாட்டி இடி சேர்க்குறதோ இது போல் எந்த வினைச்சொல் மாற்றமும் இல்லாமல் பேஸ் ஃபார்மில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மாடல் வேர்ப் இருக்கிறதுனால. மாடல் வேர்ப் வந்தாலே அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணுற அந்த வினைச்சொல் பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். சரிங்களா? தமிழில் வருகிறான், வருவான் அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்கே தனியாக வினைச்சொல் எதிர்காலத்துக்குன்னு ஆங்கிலத்தில் கிடையாது. அதனால் இந்த எதிர்காலத்தை அவங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பை வச்சு தான். இந்த 2 மாடல் ஆக்சிலரி வேர்பும் இந்த எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது will அப்படிங்கிற மாடல் வேர்பை பற்றி தான். நாளைக்கு ஆஃபீஸ் வருவீங்களா? எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். will you come to the office tomorrow? 9 மணிக்கு வருவேன். எஸ், I will come at 9 o'clock. இங்கே பாருங்கள், யூ சப்ஜெக்ட், வேர்ப் கம். நம்ம ஒரு எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் போடுவோம் இல்லையா? இங்கே மாடல் வேர்ப் தான் ஹெல்பிங் வேர்ப். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி will போட்டாச்சு, ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதுனால. will you come? எங்கே வருவீங்களா? டு தி ஆஃபீஸ். இங்கே கவனிச்சிங்களா? இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு AEIOU அப்படிங்கிற அந்த வவல் சவுண்டில் வர்றதுனால இதை த அப்படின்னு படிக்காமல் தி அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? டு தி ஆஃபீஸ். இது 3 வார்த்தை சேர்ந்து ஒரு இடத்த குறிக்குது. இடத்த குறித்தாலே அது என்ன மாதிரியான சொல் அப்படின்னா adjunct. சரிங்களா? இது 3 சொல் சேர்ந்து ஒரு அட்ஜெண்ட்டாக வர்றதுனால இதை
adverbial phrase அப்படின்னு சொல்கிறோம். சொற்றொடர், adverbial சொற்றொடர். சரிங்களா? அடுத்தது டைம். எப்போ? டுமாரோ. adverb of time. அதனால் அதுவும் adjunct. இப்போ நீங்கள் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா modal verb, subject, verb, adjunct, adjunct. சரிங்களா? இந்த டு தி ஆஃபீஸ் அப்படிங்கிறத மொத்தமாக சேர்த்து ஒரு adjunctனும், இந்த டுமாரோ அப்படிங்கிற டைமை சொல்கிறது இன்னொரு adjunct. இது பிளேஸ், இது டைம். டைம் எப்பயும் லாஸ்ட்டில் தான் நம்ம பேட்டர்னில் வரும். ஓகேங்களா? பதில் கவனிங்க. எஸ், இது வந்து ஒரு ஷார்ட் ரெஸ்பான்ஸ், இன்டர்ஜெக்ஷன் ரெண்டும் சொல்லலாம். அப்படின்னும் ஆமாம் அப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐ வில் கம், இது சப்ஜெக்ட். இங்கே வில் கம், இது ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம வினைச்சொல்ல எடுத்துக்கணும், வேர்பாக எடுத்துக்கணும். ஐ சப்ஜெக்ட், வில் கம்ங்கிறது வேர்ப். ஏன் அப்படின்னா ஆங்கிலத்தில் பதிலில் வந்து வினைச்சொல்லுக்கு முன்னாடி இந்த ஹெல்பிங் வேர்ப் வரும். கேள்வியில் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த ஹெல்பிங் வேர்ப் வரும். சரிங்களா? அதனால் நம்ம கேள்வி கேட்கும்போது வில் யூ அப்படின்னு சேர்த்து எடுக்கணும். பதில் சொல்லும்போது வெல்கம் அப்படின்னு வினைச்சொல்லோடு இந்த வில்லை சேர்த்து சொல்லி பழகிக்கணும். அப்போ தப்பு எதுவும் வராது. சரிங்களா? இப்போ இது சப்ஜெக்ட், வெல்கம்ங்கிறது வேர்ப். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு வினைச்சொல். நான் வருவேன். சரிங்களா? அட் 9 o'clock, இது வந்து ப்ரப்போசிஷன். 9 மணிக்கு அட் 9 o'clock. சரிங்களா? இங்கே நம்ம கேள்வியில் பார்த்தோம் இல்லையா, டு தி ஆஃபீஸ், adverbial phrase. அது போலவே அட் 9 o'clock அப்படிங்கிறது டைமை சொல்கிற adverbial phrase. இது பிளேஸை சொல்லுது, இது டைமை சொல்லுது. சரிங்களா? நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வருவீங்களா? 9 மணிக்கு வருவேன். will you come to the office tomorrow? yes, I will come at 9 o'clock. நெக்ஸ்ட் போலாமா? இந்த வாக்கியத்தில் நம்ம வில்ல எதுக்கு உபயோகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பிளானை பற்றி பேசுகிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட், பெல் அடிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நான் திறக்கிறேன் அப்படின்றீங்க. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். The doorbell is ringing. I will open it. இங்கே the doorbell இதுதான் சப்ஜெக்ட். is ringing இது வந்து verb. கண்டினியூஸில் இருக்குது, இப்போ நடந்துகிட்ருக்கு. பெல் அடிச்சிட்ருக்காங்க, அதை நம்ம சொல்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. வேர்போட ஐஎன்ஜி கொண்டு இஸ் இருக்கிறது, அடித்து கொண்டு இருக்கிறது. ரிங் அடித்து, ஐஎன்ஜி கொண்டு இஸ் இருக்கிறது. பெல் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் அப்படி தான் சொல்லுவோம். த டோர் பெல் இஸ் ரிங்கிங், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். சரிங்களா? நெக்ஸ்ட், ஐ வில் ஓப்பன் இட். ஐ சப்ஜெக்ட், வேர்ப் வில் ஓப்பன். இது ரெண்டும் சேர்ந்து தான் வேர்ப். எதை திறக்கிறோம்? டோர். இட் ரெஃபர்ஸ் டு டோர். கதவை திறக்கிற போகிறேன். நான் கதவை திறப்பேன் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் எடுக்கக்கூடாது. டக்குன்னு நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன். பெல் அடிக்குதா, நான் திறக்கிறேன் அப்படின்னு. நம்ம தமிழில் நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மீனிங் தான் இங்கே எடுக்கணும். ஐ வில் ஓப்பன் இட் அப்படின்னு. சரிங்களா? த டோர் பெல் இஸ் ரிங்கிங், ஐ வில் ஓப்பன் இட். இந்த வாக்கியத்தில் வில் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, டிசிஷன் அட் த மோமெண்ட். பெல் அடிக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் திறக்கிறேன் அப்படின்னு அந்த நொடியில் முடிவு பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அந்த விதத்தில் இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த இஸ் ரிங்கிங் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரே வேர்ப். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், நீ பார்க்குறதுக்கு ரொம்ப பசியாக இருக்கிற மாதிரி இருக்க, நான் உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். யூ லுக் ஹங்க்ரி, ஐ வில் குக் சம்திங் ஃபார் யூ. சரிங்களா? பேட்டர்னை பார்க்கலாம். யூ சப்ஜெக்ட்,
லுக் verb. என்ன verb அப்படின்னா ஆக்ஷனா நான் ஆக்ஷனானா நான் ஆக்ஷன். ஏன்னா இது வந்து பசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. பார்க்குறதுக்கு பசியாக தெரிகிறேன், பசியாக இருக்கிறேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுது. எந்த ஆக்ஷனும் பண்ணலை. பசியாக இது வந்து ஒரு adjective. காம்ப்ளமெண்ட். இங்கே ஆக்ஷன் பண்ணலை அப்படின்னாலே பின்னாடி இது வந்து காம்ப்ளமெண்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளமெண்ட். சரிங்களா? என்னை பற்றி உன்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. நீ பசியாக இருக்க, பார்க்குறதுக்கு பசியாக தெரிகிற அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் இது காம்ப்ளமெண்ட். இது வந்து verb, you சப்ஜெக்ட். நெக்ஸ்ட், I சப்ஜெக்ட், will cook verb. எதை சமைக்கிறேன்? ஏதாவது. அப்போ சம்திங் ஆப்ஜெக்ட். யாருக்கு? ஃபார் யூ, உனக்கு. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது பார்க்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதனால் ஆட்ஜென்ட் அப்படின்னு போடாமல் யாருக்குன்னு கேட்டால் பதில் இருக்குது. அப்போ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? எதை சமைக்கிறேன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு சமைக்கிறேன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இந்த வாக்கியத்தில் வில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆஃபர் பண்ணுற அந்த விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம சமைச்சு கொடுக்குறோம். சரியா? யூ லுக் ஹங்க்ரி, ஐ வில் குக் சம்திங் ஃபார் யூ. சரிங்களா? நெக்ஸ்ட், அந்த ஜன்னலை கொஞ்சம் சாத்துறீங்களா? கண்டிப்பாக சாத்துறேன். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். வில் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ? Of course, I will close it. இந்த பேட்டர்னை கவனிங்க. will modal verb, you subject, please அப்படிங்கிறது இங்கே க்ளோஸ் அப்படிங்கிற அந்த வேர்பை மாடிஃபை பண்ணுது. adverb, க்ளோஸ் verb, எதை சாத்தணும்? the window. இதுதான் இங்கே ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா SVO. சரிங்களா? SVO. இந்த ப்ளீஸையும் நம்ம வந்து adverb அப்படின்னு சேர்த்தும் சொல்லலாம். SVO அப்படின்னு கோர் பேட்டர்ன் சொல்லலாம். சரிங்களா? பதிலை கவனிங்க. அஃப்கோர்ஸ், இது வந்து ஒரு ஷார்ட் ரெஸ்பான்ஸ் இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? ஐ வந்து சப்ஜெக்ட், வில் க்ளோஸ் verb, எதை சாத்தணும்? ஜன்னலை. இந்த இட் வந்து ஜன்னலை ரெஃபர் பண்ணுது. அப்போது SVO பேட்டர்ன். இங்கே வில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம கேட்குறோம், ஜன்னலை சாத்த முடியுமா அப்படின்னு. ஜன்னல் சாத்துறீங்களா அப்படின்னு. சரிங்களா? இங்கே ரெக்வஸ்ட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. வில் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ? அஃப்கோர்ஸ், ஐ வில் க்ளோஸ் இட். இங்கே நான் ஜன்னலை சாத்துவேன் அப்படின்னு மீனிங் எடுக்காமல் கட்டாயமாக சாத்துறேன் அப்படின்னு மீனிங் எடுக்கலாம். வில் அப்படின்னா வேன் அப்படின்னு போடணும்னு இல்லை. வில் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இனிமேல் நான் பண்ண போகிற செயலை. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், பிரியா இந்த ப்ரைஸை வின் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? அவள் கட்டாயம் வின் பண்ணுவா. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். Do you think Priya will win the prize? Yes, she will definitely win. இதில் பேட்டர்னை கவனிங்க. Do you think வரைக்குமே ஒரு மெயின் clause. Priya will win the prize ஒரு subordinate clause. சரிங்களா? இதில் இது வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால் ஹெல்பிங் verb என்ன வருது பாருங்கள், do. ஏன்னா இங்கே யூ சப்ஜெக்டாக இருக்குது. he she it இருந்தால் டஸ் வந்திருக்கும். இப்போது do ஹெல்பிங் verb, யூ சப்ஜெக்ட், think verb. பிரியா will win the prize வந்து முழுவதுமே ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. do you think எதை நினைக்கிறாயா? பிரியா வந்து ப்ரைஸை வின் பண்ணுவான்னு நினைக்கிறியா? அப்போ இது வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. சரிங்களா? இந்த கிளாஸ் வரைக்குமே, இந்த சபார்டினேட் கிளாஸ் வரைக்குமே பிரியா வந்து சப்ஜெக்ட், வில் வின் வந்து verb, the prize வந்து ஆப்ஜெக்ட். இது ரெண்டுத்தையும் இங்கே தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் இணைக்குது. ஆனால் அது இம்ப்ளைடாக இருக்குது.
சரிங்களா? இந்த மெயின் கிளாஸையும் இந்த சபார்டினேட் கிளாஸையும் தட்டுங்கிற கன்ஜங்ஷன் இம்ப்ளைடாக இருந்து இணைச்சிருக்கு. நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும் அங்கே தட்டு இருக்குது அப்படின்னு. சரிங்களா? இப்போது இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எஸ் வி ஓ. பதில் கவனிங்க. எஸ் ஷார்ட் ரெஸ்பான்ஸ் இன்டர்ஜெக்ஷன் ரெண்டும் சொல்லலாம். ஷீ சப்ஜெக்ட் வில் வின் verb. இந்த டெஃபினெட்லி அப்படிங்கிறது வின்னை மாடிஃபை பண்ணுது, எம்ஃபசிஸ் பண்ணுது. சரிங்களா? இதை ஆட் பண்ணணும் பேட்டர்ன்லன்னா எஸ்விஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லாட்டி கோர் பேட்டர்ன் எஸ்வி அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? இந்த இடத்துல வில் எப்படி நம்மளுக்கு உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் நான் நம்புகிறேன், ஸ்ட்ராங் பிலீஃப், அந்த விதத்தில் இது உபயோகப்படுத்தப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட், எனக்கு டெஸ்ட்டை நினச்சி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், கவலைப்படாத, நான் உன் கூட இருந்து உதவுறேன் அப்படின்னு. எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். I'm afraid of the test. Don't worry, I will stay with you and help. சரிங்களா? இதுக்கு பேட்டர்ன் பார்க்கலாம். I subject, am verb. இது ரெண்டுத்தையும் சுருக்கி I'm அப்படின்னு எழுதியிருக்கு. afraid of the test அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். எப்படி அப்படின்னா, இந்த பார்ட் இல்லை அப்படின்னா இங்கே அர்த்தம் கொடுக்காது. இந்த ஆம் அப்படிங்கிறது பி வேர்பாக இருந்து லிங்க் பண்ணுது ஐயையும் afraid of the டெஸ்ட்டையும். சரிங்களா? இது ஓவராலாக காம்ப்ளிமெண்ட். இந்த afraid அப்படிங்கிறது adjective, ஆஃப் த டெஸ்ட்டையும் சேர்த்து காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு, டோன்ட் வரி. இது நீங்கள் ஷார்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம், இன்டர்ஜெக்ஷன்னு சொல்லலாம், இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே யூ இம்ப்ளைடாக இருக்குது. யூ டோன்ட் வரி அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு. அதனால் இது இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஐ சப்ஜெக்ட் வில் ஸ்டே verb வித் யூ அப்படிங்கிறது ஒரு அட்வர்பியல் ஃப்ரேஸ். இந்த ஸ்டே அப்படிங்கிற இந்த வேர்பை மாடிஃபை பண்ணுது. சரிங்களா? அண்ட் இந்த ஸ்டேயையும் ஹெல்ப்பையும் சேர்த்து சொல்லுது. காம்பவுண்ட் வேர்பாக மாற்றிடுச்சு. சரிங்களா? இந்த அண்ட் இங்கே கன்ஜங்ஷன். இந்த டோன்ட் ஒரு நிகேஷன். இந்த ஒரி அப்படிங்கிறது வேர்பு, இது நெகட்டிவ் வேர்பாக மாற்றிருச்சு, டோன்ட். சரிங்களா? அப்போ நீங்கள் பேட்டர்ன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, எஸ்வி அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த வித்யூ நீங்கள் ஆட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா எஸ்விஏ அப்படின்னும் சொல்லலாம். எஸ்விங்கிறது கோர் பேட்டர்ன், எஸ்விஏ அப்படின்னும் நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். இது எஸ்விசி பேட்டர்ன். இங்கே வில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் வாக்கு கொடுக்குறேன், நான் சத்தியம் பண்ணுற மாதிரி நான் வாக்கு கொடுக்குறேன், நான் உன்னோட இருந்து உனக்கு உதவுறேன் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் இது பயன்படுது. நெக்ஸ்ட்டு போகலாமா? நீ நல்லா படித்தேன்னா எக்ஸாமில் பாஸ் ஆவ. சரிம்மா, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் தி எக்ஸாம். ஓகே மாம், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். இதில் பேட்டர்னை பார்க்கலாம். இஃப் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். இது மெயின் கிளாஸ், இது இஃப் கிளாஸ், கண்டிஷ்னல் கிளாஸ் எதுவும் சொல்லலாம். இந்த இஃப்ன்றது கன்ஜங்ஷன். யூ சப்ஜெக்ட், ஸ்டடி வேர்ப். எப்படி படிப்ப, எப்படி படிக்கணும், நல்லா படிக்கணும். சரிங்களா? இந்த நல்லா அப்படிங்கிறது ஒரு ஆட்ஜென்ட். இந்த வேர்பை சிறப்பித்து சொல்கிறது.
எப்படி படிக்கணும்? நல்லா படிக்கணும். அதனால் இது adverb, adjunct. நெக்ஸ்ட்டு மெயின் clause இது. You subject, will pass verb, the exam object. எப்படின்னா எதை பாஸ் பண்ணணும்? எக்ஸாமை. இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். இதுதான் இங்கே வந்து இந்த வேர்புக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. சரிங்களா? அப்போது இது SVA. இந்த மெயின் க்ளாஸ் வந்து SVO. பதில் பார்க்கலாம். ஓகே மாம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ரெஸ்பான்ஸ், இன்டர்ஜெக்ஷன் ரெண்டும் சொல்லலாம். ஐ வந்து சப்ஜெக்ட், வில் ட்ரை வந்து வேர்ப், மை பெஸ்ட் அப்படிங்கிறது எதை ட்ரை பண்ணுறேன்? என்னால் முடிஞ்சதை. சரிங்களா? இப்போ இந்த மை பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். இந்த ட்ரைக்கு வந்து இது ஆப்ஜெக்டாக வருது. அப்போது SVO பேட்டர்ன். சரிங்களா? இப்போது இது வந்து வில் எப்படி உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் இது நடந்ததுன்னா இது நடக்கும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இப்போது டே 2 ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நான் ஒரு ஸ்லைடையும் 5 செகண்ட் போடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் next 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 அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மற்ற மாடல் வேர்ப்ஸை பற்றி படிக்கலாம். தேங்க்யூ.